தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்த ஓட்டுநர் முருகனின் இறப்பிற்கு நீதி கேட்டு ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். உங்களுடைய விவரங்கள். கண்டிப்பாக மார்ஷல். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் விசாரணைக்காக அழைத்து சென்று காவலர் தாக்கி உயிரிழந்த ஓட்டுநர் முருகனுடைய இழப்பிற்கு நியாயம் கேட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வீதியில் திரண்டு போராடி வருகிறார்கள். விடியா திமுக அரசினுடைய அவலத்தின் மற்றொரு காட்சிதான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மறியல் காட்சி. திமுக அரசு பதவியேற்றிலிருந்து பல பேர் காவல்துறை விசாரணை என்கிற பெயரிலும் காவல் நிலையத்தில் வைத்தும் மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். தற்போது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே இருக்கக்கூடிய ஓட்டுநர் முருகனுடைய அந்த இறப்பிற்கு காவல்துறையே காரணம் என்று நீதி கிடைக்க வேண்டும் என்று அந்த பொதுமக்களும் உறவினர்களும் நிவாரணம் கோரியும் தற்போது மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காயும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் விடியா திமுக ஆட்சியில் தங்களுக்கு எந்த விதமான நிவாரணமோ அல்லது இறந்ததற்கான காரணங்களையோ வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை என்றும் காவலரே அந்த இறப்பிற்கு காரணம் என்றும் கூறியும் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வீதியில் இறங்கி போராடக்கூடிய மக்களுக்கு நியாயம் கிடைக்க, அவர்களுக்கு நிவாரணம் வழங்க விடியா திமுக அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே இருக்கக்கூடிய வடபுதூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு குறிப்பாக காவல்துறையால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சுற்றுலா வாகன ஓட்டுநர் முருகனுடைய இறப்பிற்கு எந்த விதமான நியாயமும் வழங்கப்படவில்லை. அந்த காவலர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதை கண்டித்து தான் இந்த மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நியாயம் தங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும். தாக்கப்பட்ட காவலர் கைது செய்யப்பட வேண்டும். அதே போன்று இறந்த முருகனுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். இல்லையென்றால் அடுத்த கட்ட போராட்டம் மிகப்பெரிய அளவில் தென்காசி மாவட்டமே சந்திக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவில் முன்னெடுப்போம் என்று அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். வெயிலும் பொருட்படுத்தாமல் நடு சாலையில் அமர்ந்து பெண்களும் ஆண்களும் பல்லாயிரக்கணக்கானோர் இந்த மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இறந்த ஓட்டுநருடைய முருகனுடைய இறப்பிற்கு நியாயம் வேண்டி வீதியில் இறங்கி போராடக்கூடிய அந்த மக்களுக்கு இந்த விடியா திமுக அரசும் விடியா திமுக அரசினுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய காவல்துறையும் உரிய நடவடிக்கையை சம்பந்தப்பட்ட காவலர் மீது எடுக்கப்பட வேண்டும் என்பதே அந்த மக்களுடைய ஒருமித்த குரலாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. மார்ஷல், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். ஒரு சரியான காவல்துறை ஒரு அதிகாரியா இருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் செய்தி கொள்கைகள் சொல்லும் போது ஏன் வரமறுக்கிறேன் என்று எங்களுடைய அண்ணன் சொன்னால் நாங்கள் வருகிறோம். தாலுகா காவல் நிலையத்தில் மிரட்டல் வருகிறது. அந்த நபர்